காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி வாரணாசியில் தொடங்கி இருக்கிறது. தொடக்க நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பேசிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து அங்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் புகைப்பட காட்சியை பார்த்து வருகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இப்போ காசி தமிழ்ச்சங்கமம் தொடங்கி இருக்கிறது, என்னென்ன அடுத்தடுத்த திட்டங்கள்? தமிழ்நாட்டிற்கும் உள்ள இணைப்பு ஆன்மீக ரீதியாக எப்படி இருக்கிறது, கல்வி ரீதியாக எப்படி இருந்தது என்பது தொடர்பாகத்தான் இந்த காசி தமிழ் சங்கம் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. 3வது ஆண்டுக்கான தொடக்கம் இன்று நடைபெற்றிருக்கிறது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், அதே போல மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள கலைஞர்களை, அதாவது பல்வேறு துறை சார்ந்த கலைஞர்களை அவங்களுடைய நாதசுர கலைஞர்கள், அதே போல நடன கலைஞர்கள், கிராமிய கலைஞர்கள், இவர்கள் அனைவருமே இங்க வந்து அவங்களுடைய கலையை சொல்ல காத்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் நடைபெறுகிறது. அதே போல காசிக்கு வந்திருக்கிறார்கள். தமிழகத்தை வந்தவர்கள் காசிக்கு செல்ல வேண்டும் என்பது அவர்களது நம்பிக்கையாக இருக்கிறது. அதிலிருந்து வந்திருக்கிறார்கள், அதற்காக வந்திருக்கிறார்கள். அதே போல இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நடைமுறையிலும் இங்க உள்ளவர்கள் தமிழகங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையிலும் தாள்கள் எல்லாம் காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பேசி வரும் காட்சிகளை பார்க்கலாம். உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ஸ்ரீ தயாசங்கர் தயாளு அவர்களை, உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய அமைச்சர் திரு ரவீந்திர ஜெய்ஸ்வால் அவர்களை, பாரதிய பாஷா சமிதியினுடைய சேர்மேன் அவர்களை, ஆக்டிங் வைஸ் சான்சலர் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி அவர்களை, செயலாளர் உயர்கல்வித்துறை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவர்களை, டைரக்டர் ஐஐடி திரு காமகோடி அவர்களை. வாரணாசியில் 3ஆம் ஆண்டாக காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் மத்திய அமைச்சர், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.